4 எம்எல்ஏ 2 எம்பிடா தம்பிலா. பிஜேபி காரங்களா, சாதாரண வந்த உழைப்பு அங்கீகாரம் சாதாரண வந்தது கிடையாது. எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்காரு. வாழ்க்கையவே துவைத்து எங்களுக்காண்டி வாழ்ந்துருக்க அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா, நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும். ஊருக்கு ஒருத்தனாவது இருப்பான். விடுதலை சிறுத்தை ஒரு சிறுத்தையாவது உடைய செருப்பை கட்டி அடிக்க வேண்டாம். அண்ணாமலை, இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது. எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மறிக்க வரேன். எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல, எங்க சிறுத்தை இல்லாத பகுதி இல்ல. நீ எங்கேயுமே நுழைய முடியாது. இனிமேல மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும். மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும். அப்பதான் அவனோட அருமை தெரியும். அவன் சொல்றான் ஈஸியா சொல்றான், உங்க தலைவருக்கு எதுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு? முட்டா பல்லுடா, இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ பூராவது தீபாவளி கொண்டாட முடியும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயும் வண்டி கட்டி வாசல்ல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி எனக்கு பின்னே மாநிலத்தில் நிறைய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திருமாவளவன் அவர்களுடைய தொகுதியிலிருந்து டாக்டர் பரமேஸ்வரி பேசுறேன். இப்ப சமீபத்துல நம்ம மதுரையில அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஒரு அந்த கட்சியை சேர்ந்த நபர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டரோட காரை மறிச்சு நாங்க பிரச்சனை பண்ணுவோம், பிஜேபி காரன் ஒருத்தங்க கூட வர முடியாது, இது மாதிரியெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டரை இவங்க அவரோட காரை தடுக்க முடியும், மறிக்க முடியுங்கிற அளவுக்கு துணிச்சலை உருவாக்கி விட்டு ஒரு சட்டம் ஒழுங்கை சீரழிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக இந்த சில கேள்விகள் தான், அதற்கான பதிவு தான் இது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய ஒரு சமுதாய மக்களை தவறாக வழி நடத்துவதை தான் வழக்கமாக வச்சிருக்கிறாரு. அடங்கமறு அத்துமீறு போன்ற வசனங்களும் சினிமா வசனங்களை போல பேசுவதும், அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியினர்னா 10 வழக்கு வாங்கியிருக்கணும், என்ன கேஸ் போட்டுற போகிறான், 307 147 தானே போட்டுற போகிறான், நான் இதை மாதிரி பல வழக்குகளை பார்த்துருக்கேன்னு சொல்லி பேசுகிறதும், உண்மையிலேயே ஒரு சிதம்பரம் எம்பியாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை சரிதானா அப்படிங்கிறது தமிழக மக்கள் மனதில் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அடுத்த விஷயம், பிரைம் மினிஸ்டர் போகிற வாகனத்தை மறிப்போம் அப்படின்னு அவர் கட்சியினை சேர்ந்தவங்க கூட்டத்தில் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் திருமாவளவன் அவர்களின் வார்த்தைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அதன் பிறகு இப்போ அவர் கட்சியினரை சேர்ந்த அந்த நபர் சொல்கிறாரு, மக்கள் யாருமே பாதுகாப்பாக இருக்க முடியாது, ஒருத்தங்க கூட தீபாவளி கொண்டாட முடியாது, நீங்கள் சுதந்திரமாக தீபாவளி கொண்டாடணும்னா எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று சொல்கிறார். இதுலேயே தெரியுது அவர்கள் செய்தது முழுக்க தவறான விஷயம். சென்னை பார் கவுன்சில் வாசலில், மெட்ராஸ் கோர்ட் வாசலில் வச்சு அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அடித்தது தவறு என்பது அவர்களுக்கே தெரியும். எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில், அந்த பயத்தின் வெளிப்பாடாக இதை பேசுகிறதாக நாம் வைத்துக்கொள்ளலாம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த விதமான அந்த நபரை கட்சியை விட்டு தூக்கலை. தமிழக அரசும் இப்படி ஒரு ரோட்ல பப்ளிக் மீட்டிங்ல பேசுறான், மக்களை பாதுகாப்பு இல்லாம பண்ணிடுவோம், ஒருத்தங்க கூட தீபாவளி கொண்டாட முடியாதுன்னு சொல்றான். அதையும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு. மூணாவது விஷயம், பார் கவுன்சிலோட தலைவர் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் தாக்கப்பட்டதை பற்றி இதுவரைக்கும் ஒரு சின்ன கண்டன குரல் கூட கொடுக்கவில்லை. அப்ப சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சீர்குலைந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதில் எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்து விட்டது. அதை அவங்க ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவர்களுடைய அமைதியே, மௌனமே சம்மதத்துக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படுது. இப்பொழுது இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க ஏதேனும் கலவரம் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டிருக்கிறார்களா? தீபாவளி அன்னைக்கு பெரிய அளவில் கலவரம் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா? இதற்கு இந்த மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய பொம்மை அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த திராணியற்ற அரசு பதில் சொல்லி ஆகணும்.
ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கிறது இதுல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நாங்க தீபாவளி ஒருத்தர் கூட கொண்டாட முடியாது நீங்க அப்படின்னு ஓப்பனா ஒருத்தர் ஸ்டேஜ்ல சவால் விடுறாருன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கா? தீபாவளி அன்னைக்கு எது மாதிரியான கலவரங்களை கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு வாய் திறந்து மௌனம் இல்லாம வாய் திறந்து சொல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே கரூர்ல 41 பேர் இறந்தது யார், அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அதற்கான வழக்குமே சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீபாவளி அன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாங்கங்கிறத இந்த மௌனமாக இருக்கக்கூடிய இந்த அரசு வாய் திறந்து பேச வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதல்களை வைத்துக் கொள்கிறேன். இன்னொன்று, விடுதலை சிறுத்தைக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு. நீங்கள் எப்போ பேசினாலும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பற்றியும் எங்களுடைய பிஜேபியின் தலைவர்களை பற்றியுமே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலே திராணி இருந்தது, தில் இருந்ததுன்னா ஒரு பிஜேபிக்காரன் மேலே நீங்கள் ஒரு அடிப்படை தொண்டன் மேலே கை வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தன் இருந்தால் எங்கள் பின்னாடி 1000 பேர் இருக்கான், ஒருத்தனை கூட நாங்களும் விட மாட்டோம். நன்றி.